மீண்டும் தொடர்கிறேன். இது கேள்வி நேரம். மனிதநேயத்தை தாண்டி இந்த மழை நிவாரணப் பணிகளில் வெளிப்பட்ட ஒரு சில இடங்களில் ஒரு சிலரால் வெளிப்படுத்தப்பட்ட மலிவான அரசியலை குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். திரு ஆனந்த், நீங்கள் ஒரு விஷயத்தை நம்ம 2-3 விஷயம் வரேன் அவர்கிட்ட போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பரேஷ் ராவலினுடைய ட்விட்டரை சுட்டி காட்டுறீங்க. அதன் பிறகு அவர் அதற்கான வருத்தத்தை தெரிவித்து அதை எடுக்கிறார். அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி வருத்தத்தை சொல்லலை. சரி, அவர் என்ன சொல்றாரு, மிஸ்இன்டர்ப்ட் பண்ணிட்டேன்னு. இப்போ நான் உங்களை பலார்னு ஒரு அரைவேன். சரி, அடுத்த நாளைக்கு சரி, நீங்க சொல்ல புரியுது. ஓகே ஓகே. ஏன்னா இப்போ நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இது ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்தா பரவாயில்ல. அவங்க மினிஸ்டரோ இல்லை ஒரு எம்பியா இருந்தவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு ஓட்டு போட்டவனா ராம்ஜாதே, எனக்கு ஓட்டு போடாதவனா ஹராம்ஜாதேன்னு சொன்னாங்க. அதோட எண்ணிக்கை பாருங்க. தமிழ்நாட்டு எனக்கு ஓட்டு போடலன்னு சொல்றவரு அப்பனா என்ன சொல்றாரு, யாரெல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போடலையோ அவங்க எல்லாம் இந்தியர்கள் கிடையாது, அவங்களுக்கு நாங்க ஒன்றும் செய்ய மாட்டோம். இது நான் ஒரு வச்சுன்னு சொல்ல. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்கிறவர் இதை கண்டனம் தெரிவிக்க மாட்டேங்க, ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாரு. இதுங்க ஒரு ஆர்மி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப். நான் என்ன கேட்குறேன், ஒரு ஆர்மி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் 2 தலித் குழந்தைங்க எரிஞ்சு போயிடுச்சு. புரியுது ஆனந்த், நேரம் இல்ல. நான் என்ன கேட்கறேன்னா, பிரதமர் செய்த நிவாரணப் பணிகள், பிரதமர் செய்த அதெல்லாம் நம்முடைய நான் என்ன கேக்குறேன்னா, கொடுக்கப்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செஞ்சதுங்க சார்? உடனடியா நீங்க மாநில அரசு தோல விட்டாங்க, தோல கொடுக்குறாங்க, பிஎஸ்என்எல் ஃப்ரீ பண்றாங்க, அப்புறம் பிஎஸ்என்எல் ஃப்ரீ பண்ணாங்க. நான் சொல்றேன் சார், இன்னைக்கு வங்கிகள் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச அப்புறம் சாமி நான் என்ன பண்ணலங்கிறத நான் சொல்றேன். சொல்லுங்க. ஆர்மி ஹிந்து பேப்பர்ல போட்டிருக்கிறான், ஆர்மி ரோட்ல நின்றுட்டு இருக்கிறான், டிப்ளாயே பண்ண. நானும் அங்க ஓஎம்ஆர்ல இருந்தேன். ஆர்மி டிப்ளாயே பண்ண முடியல, இன்டர்பிரேட்டர் இல்லைங்கிறான். இப்போ ஆர்மி அமிச்சவனுங்கெல்லாம் வெறும் ஹிந்தியில தான் பேசுறாங்க, இங்கிலீஷ் கூட பேச முடியல. ஹிந்தி பேச ஆள் இல்லை, போட்டெல்லாம் சும்மா தான் நின்றுட்டு இருந்தது. நிறைய இடத்துல ஓஎம்ஆர்ல ஆர்மியே வரல, வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஆர்மியே வரல. 10 பட்டாலியன் என்டிஆர்எஃப் அமிச்சாங்க. இதுல என்ன நீங்க சொல்றதுனா, நீங்க கேட்க உடனே அவர் அரசியல் எண்டுவாரு. இந்த ஒரிஜினல் பட்ஜெட்ல நீங்க பாத்தீங்கன்னா என்டிஆர்எஃப்க்கு 200 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. இவங்க ஒரு யூஸ்லெஸ் பிரைம் மினிஸ்டர்னு சொன்னவங்க 200 கோடி ரூபாய் கொடுத்துருந்தாங்க. ஒரு பவர்ஃபுல் பிரைம் மினிஸ்டர் வந்தோன்னா அது 50 கோடியா பட்ஜெட்ல ஆக்குறாரு. இதெல்லாம் டாக்குமெண்ட்ல இருக்கு. அந்த 50 கோடியில இந்த வருஷம் 17 கோடி தான் செலவு பண்றாங்க. அந்த 17 கோடியில 7 கோடி தான் எக்யூப்மெண்ட் வாங்குறாங்க. 200 கோடிக்கு எக்யூப்மெண்ட் வாங்குற இடத்துல 7 கோடி ரூபாய் எக்யூப்மெண்ட் வாங்கிட்டா போட்டே இல்லையே சார். என்டிஆர்எஃப் எங்க சும்மா 2 இடத்துல போட்டு, நார்த் மெட்ராஸ்லயும் அங்கேயும் இங்கேயும் போட்ல போனானே தவிர ஓஎம்ஆர் அந்த ஏரியாலாம் போட்டே வரல. வேளச்சேரியில எங்க போட்டு வந்தது இல்ல சார். இல்ல நான் கேக்குறேன், முடிச்சு ஒரு நிமிஷம் சார். இல்ல நான் அந்த ஏரியாலாம் போறேன். திரு ஆனந்த், நான் நீங்க மத்திய அரசு என்னெல்லாம் செய்யவில்லை என்று சுட்டி காட்டுவது நீங்க தான் காட்ட சொன்னீங்க. நான் காட்ட சொன்னேன். எஸ், எக்ஸாக்ட்லி காட்ட சொல்றேன். எக்ஸாக்ட்லி அந்த உரிமை உங்களுக்கு இருக்கிறது. நீங்க இவ்வளவு செஞ்சிருக்காங்களே, அப்ப எங்க செய்யல? நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க செஞ்சது வர ஆனா நீங்க இந்த முதல் சுற்று முழுவதும் மாநில அரசு செய்ய வேண்டிய அடிப்படையிலான விஷயங்கள் இருக்குல்ல, அதை எந்த இடத்துலயுமே சரியா, எல்லா இடத்துலயும் சரியா செஞ்சிடுச்சு. மத்திய அரசு மட்டும் சரியா செஞ்சிருந்தா மாநில அரசு சிறப்பா செயல்பட்டுங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அப்படி நான் சொல்லவே இல்லை. நான் ஒரு அதிமுக ஆதரவாளர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம். நான் எந்த கட்சிக்காரனும் கிடையாது, நான் எந்த கட்சியிலையும் கிடையாது. நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, இது ஒரு நேஷனல் வேர்ல்டு வைட் டிசாஸ்டர். இன்னைக்கு பிபிசி நாளைக்கு மழை பெய்யும் இங்கன்னு உங்களை ஃபோர்காஸ்ட் ட்வீட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஒரு வேர்ல்டு வைட் டிசாஸ்டர். ஒரு ஸ்டேட் கவர்மெண்டால ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணல, நாங்கள் ஒத்துக்கிறோம், எல்லாருமே ஒத்துக்கிறோம். நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். நான் ஐயாட்ட சொல்லிட்டு இருந்தேன், இவங்க கவுன்சிலர்லாம் காசு வாங்கினதெல்லாம் உண்மைதான். நான் இருந்தேன் அன்னைக்கு ஓஎம்ஆர் நான் இருந்தேன். கவுன்சிலர்லாம் காசு வாங்கினதெல்லாம் உண்மைதான். எதுக்கு காசு வாங்கினாங்க? எது போட்ல உள்ள போறதுக்கு பர்மிஷன் கேட்டதுக்கு காசு வாங்கினதெல்லாம் உண்மைதான். எல்லா இடத்துலயும் நடந்தது தான். இதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏதாவது ஒரு சில கவுன்சிலர் 200 கவுன்சிலர் இருக்கும்போது நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் 200 பேர் ஒரு இடத்துல தானே சார் இருந்தேன். நான் இருந்த இடத்த பத்தி தான் நான் சொல்ல முடியும். மற்ற இடத்துல என்ன நடந்ததுன்னு நான் சொல்ல முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட் நேவி கிட்ட தான் போட் இருக்கும். ஒரு நேவி படை கிட்ட ஒரு கப்பலில் ஒரு 5000 லைஃப் போட் இருக்கும், 10,000 லைஃப் போட் இருக்கணும். இவங்க என்ன பண்ணியிருக்கணும், முதல் நாளே ஒரு 5000 லைஃப் போட்டை இறக்கியிருந்தாங்கன்னா, பிரதமர் பிளேனில் வந்தார் அன்றைக்கே ஒரு 5000 லைஃப் போட்டு இறங்கி காற்றடிச்சு எல்லா இடத்துலையும் இறக்கியிருந்தாங்கன்னா அவங்க செஞ்சாங்க. 36 இதை மட்டும் அமுச்சிட்டு ஃபஸ்ட்டு இவங்க போட்டே வரலையே சார். நான் வரேன். 2 விஷயம். திரு சமரசன் அவர் 2 பக்கமும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. இந்த நேரத்தில் கட்சியினுடைய தலைமை
நீங்கள் கட்சியினுடைய இணையதளம் சார்ந்த பிரிவிலிருந்து ஒரு இது அறிக்கை கொடுக்கப்படுகிறது. இந்த மாதிரி உணவுப் பொருட்களோ நிவாரணப் பொருட்களோ பறிக்கப்பட்டால் அதில் வந்து முதலமைச்சர் படம் ஒட்டப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு எண் கொடுக்கப்படுகிறது. அந்த எண் செயல்பட்டதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஐம் ஷுர் நான் லைவில் நேரலையில் நின்னே செக் பண்ணோம். நீங்கள் கொடுக்கப்பட்ட நிவாரண உதவிகளுக்கான எண்கள் இருக்குல்ல, வரிசையாக ஏராளமான எண்கள். இந்த பகுதியில் இவர், இந்த பகுதியில் இவர், இந்த பகுதியில் இவர், இந்த பகுதியில் இவர். இந்த எண்கள் பெரும்பாலான எண்கள் செயல்படவில்லை. அதை நம்ம அன்றைக்கி நேரலையிலையும் பார்த்தோம். பெரும்பாலான எண்கள் செயல்படாத பட்சத்தில் தொலைத்தொடர்பு பிரச்சனையாக இருக்குது. மின்சாரத்தை துண்டிச்சிட்டோம், ஏன்னா அதன் மூலம் பெரிய இழப்புகள் ஏற்படக்கூடாது. அப்போ தொலைக்காட்சியின் மூலமாக அதை போய் பார்க்க முடியாது, நீங்கள் எண்களை பார்க்க முடியாது. அப்போ இந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் இவ்வளோ என்ன கொடுத்துட்டோம், அதை நீங்கள் பார்த்து கால் பண்ணீங்கன்னு சொல்கிறதே ஒரு முரணா தெரியல. அப்போது வேறு ஏதாவது எளிமையான வழிகளின் மூலமாக அவர்கள் தங்களுடைய நிவாரணப் பொருட்களையோ நிவாரண உதவிகளையோ பேரிடர் மீட்பு குறித்த தகவலையோ அரசுக்கு தெரிவிப்பதற்கு அரசு இந்த உயர்தரமான தகவல் தொழில்நுட்ப காலத்தில் வேறு பல வழிகளை கையாண்டிருக்க முடியும். அதை செய்ய தவறிவிட்டார்கள் அப்படிங்கிற சொல்கிறாங்கல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது கட்சிக்காரர்கள் இப்படி நடந்து கொண்டிருந்தால் இங்கே ஃபோன் செய்யுங்கள் என்று நம்பர் கொடுத்தார். அது பொதுமக்களுக்காக கூட இல்லை, கட்சிக்காரர்கள் செய்கின்ற தவறை யார் கண்டாலும் நீங்கள் அஃபிஷியல் நீங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த நம்பரை கொடுங்கன்றாங்க. அது மட்டுமே நிவாரண முழு எண் அல்ல. கவர்மெண்ட்டு அருமையான நம்பர் 1க்கு 4 நம்பர் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த இதெல்லாம் எங்கேருந்து வந்தாலும் அது ஒரு இது அங்கே வந்து தான் இப்போ நீங்கள் நேரு ஸ்டேடியத்தில் வந்து எல்லா பொருளும் வந்து அங்கிருந்து பங்கிட்டு கவர்மெண்ட் அனுப்புகிறது. அது ஏன் உங்களுக்கு தெரியாமல் போனது? அது போல ஒன்று இருங்க, ஐயா அது ஒன்று இருங்க, சொல்லுங்க சார், என்னைக்கு ஒவ்வொன்று எப்போ எந்தெந்த இப்போ நீங்கள் கேள்வி என்ன வருதோ அப்போ தானே பதில் வரும். அது போல தான் எல்லாமும் எல்லாம் எந்த வகையாக இருந்தாலும் இந்த தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த விளைவுக்கு எல்லா மாவட்டத்திலிருந்தும் கட்சிக்காரர்கள் எந்த அளவிற்கு முடியுமோ அவர்கள் பல்வேறு வகையிலே வசூலித்தோ அல்லது சேகரித்து இப்போ நீங்கள் அனுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். அது வந்து கொண்டு இருக்கிறது. அப்படி வரக்கூடிய ஒன்றிற்குத்தான் நான் அங்கிருந்து இது கோயம்புத்தூர், இது கிருஷ்ணகிரி, இது சேலம், இது மதுரை என்று தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வேண்டும் தான் அந்த ஸ்டிக்கர் ஓட்ட போனாங்க. அது என்ன ஆகி போச்சு ஆபத்து? நான் என்ன கேக்குறேன்னா, ஐயா இது வாங்கிக்கங்க அப்புறம் கேளுங்க. நீங்க வந்து உலகத்துக்கு போய் சேராம இல்லையா, நீங்க சொல்லுங்க, தப்பு இல்லை. நான் ஒரே ஒரு நிமிஷம், உணவு எந்த ஊர்ல இருந்து வந்தா என்ன? கிருஷ்ணகிரில இருந்து வந்த உணவு தான் முக்கியம். அப்போ இதுல கோயம்புத்தூர்ல இருந்து வந்த உணவு நான் என்ன சொல்றேன், கட்சி மாநாட்டுக்கு நம்ம ஆள் சேர்க்கல. இந்த மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் அழைத்து வரப்பட்டார்கள்? உணவு பொருள் எங்க வேலை செஞ்சுச்சு? நீங்க தான் கேள்வியே கேட்டீங்க. எங்க கேள்விக்கு தான் பதில் எங்கங்கற இல்ல, அதான் வர நிவாரண பொருட்களை எந்தெந்த மாவட்டம் ஓட்டுறதா இல்லைங்க. அப்படி வந்ததுக்கு தான் ஸ்டிக்கர் ஓட்ட அவங்க போனாங்க. எதுக்கு ஓட்டணும்னு கேக்குறேன் சார். அரசு சொல்லியதா சார்? அரசு சொல்லியதா? அரசும் சொல்லல, கட்சியும் சொல்லல. அப்புறம் ஏன் பண்றாங்க? மாவட்டத்துல இருந்து வந்து நான் சொல்லிக்கிறதுக்காக அவன் பெருமை அவன் அனுப்பல சார். யாரோ முகம் தெரியாதவங்க இல்ல, அதெல்லாம் அதுக்கு செஞ்சதல்ல, அது அவன் அனுப்பிச்சதுக்கு செஞ்சதுதான். இப்படி ஏதாவது யாரோ முகம் தெரியாதவர்கள் அனுப்பியதில் கிருஷ்ணகிரி மாவட்ட அதிமுக, கோயம்புத்தூர் மாவட்ட அதிமுக நீங்க சொல்றீங்களா அந்த மாதிரி ஒட்டுறதுங்கிறது இருக்குல்ல, அது ஏன் ஏங்க? அது வந்து யாரும் மேல இருந்து ஆணையிட்டு செய்ததல்ல, மாவட்டத்துக்கு செய்யாத என்று ஏன் ஆணையிடவில்லை? செஞ்ச பிற்பாடு தான் ஆணையிடணும். அதுக்கப்புறம் ஆணையிட்டாச்சுங்கல்ல, அதுக்கப்புறம் நீங்க எப்படி அந்த தொலைபேசி நம்பர் கொடுக்கப்பட்ட பிறகும் இன்றைக்கு கூட சென்னையில் அந்த மாதிரியான புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பிறகு யார் என்ன பண்ணியிருந்தாலும் அந்த அடுத்த கணமே நடவடிக்கைக்கு ஆளாகவன். அதான் அதிமுக. தயவு செய்து அப்படியெல்லாம் பேசாதீர்கள். அது இப்படி ஒரு வதந்திகளை கிளப்பியே அதுவே நாட்டில் நடமாடுகிறது. மனிதம், புனிதம், கணிதம் மூன்றுமே வேலை செய்கிறது. இதிலே கால்குலேஷன் போட்டு அவங்கவுங்க எதை எப்படி சொல்லலான்றவங்க ஒரு சைடில் பண்ணுறாங்க. மனித நேயத்தோடு செய்கிறவங்க நான் யாருன்னு சொல்ல. ஒரு தொலைபேசி அழைப்பு நம்ம கேட்கலாம். ஒரு தொலைபேசி அழைப்பின் மூலமாக ஒரு நேயர் இருக்கிறார், அவருடைய கருத்தை கேட்டு வரேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் திரு நந்தகுமார். ஆமாங்க, வணக்கம். எங்களுக்கு ஒரு தகவல் கிடைத்தது, அதை உறுதிப்படுத்திருக்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டோம். துபாய் வாழ் தமிழர்கள் மூலமாக 5 டன் அளவிலான நிவாரணப் பொருட்கள் சென்னை விமான நிலையத்தில் முடங்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைத்தது. அது உண்மையா? அதில் அந்த நிவாரணப் பொருட்களை வெளியில் கொண்டு வருவதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்ன? உங்களுக்கு தேவைப்படுகின்ற தீர்வு என்ன? மிகச் சுருக்கமாக. மெட்டீரியல் துபாயில் இருக்குங்க. சரி, கிட்டத்தட்ட 5 டன் மெட்டீரியல் ரெடியாக வச்சிருக்காங்க. அந்த மெட்டீரியல் விமானத்துக்கு வரல, துபாயில் இருக்குது.
துபாயில இருக்கு. சரி. இங்க வந்து கொண்டு வந்தோம்னா டியூட்டி கட்டுறதுக்கு நிலைமையில் நாங்க இருக்கிறோம். சரி. கிட்டத்தட்ட 3 லட்சம் அல்லது 4 லட்சம் மதிப்புள்ள டியூட்டி கட்டுற மாதிரி வரும். சரி. அதுக்கு வந்து நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணிருக்கோம். டியூட்டி ஃப்ரீ பண்ணி தரணுமான்னு கேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணிருக்கோம். சரி. சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராப்பர் ரிப்ளை இது வரைக்கும் வரல. சரி. நிறைய மீடியாஸ் வழியா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சரி. அதுக்கு சாமி சேனலுக்கு மிஸ்டர் பகவான்ரும் கால் பண்ணாரு. சரி. அவரும் எங்களுக்கு உதவி பண்றதுக்கு முன் வந்திருக்காரு. எஸ். இந்த மாதிரி டைம்ல நிறைய மீடியாஸ் நிறைய கால் வருது, பொதுமக்களிடம் நிறைய கால்ஸ் வருது. பொதுமக்கள் ரொம்ப ஆர்வமா உதவ முன் வராங்க. என்ன டியூட்டி உங்களுக்கு டியூட்டி ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும் இல்லையா? அது அந்த 3 லட்சம் 4 லட்சம் நிவாரணப் பொருட்களுக்கான பணத்தை கட்ட இயலாது. அந்த நடைமுறை சிக்கலை இதற்கு விலக்களிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய கோரிக்கை. இதற்கு மத்திய அரசுக்கு நீங்க அவருடைய கவனத்தில் கொண்டு சென்றிருக்கிறீர்கள். நல்லது. நிச்சயமாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நம்பலாம். நாம் அது குறித்தும் சேகரிடம் கேட்கலாம். நன்றி உங்களுடைய அழைப்பு. ஐயா, ஒரு விஷயம் இப்போ துபாயிலேருந்து வர்றது அவங்க கள்ளத்தனமா திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாது, எங்கேயோ கொண்டு போய் வைக்கக்கூடிய பொருள் அல்ல. அரசாங்கத்துக்கு மக்களுக்கு உதவிக்காக வரக்கூடியது. அது அரசு ரீதியாக வருகின்ற பொழுது அதுக்குரிய ஃபார்முலா செஞ்சு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனா அதுக்கு முன்னே இங்க மீடியாவுக்கு வந்துடுது அந்த செய்தி. வரலாமா? எண்ணி பார்க்கணும். ஏங்க, ஒரு பொருள் அங்கிருந்து வந்து எப்போ ஒரு பிரச்சனை எல்லாமும் நான் இங்கிருந்து புறப்படும் போது, ஏங்க குழந்தை பிறந்த பிற்பாடு தான் பால் சுரக்கும். முன்னாடி அது பால் சுரக்குச்சுன்னா நோயின்னு அர்த்தம். குழந்தை பிறக்காம பால் சுரக்க, குழந்தை பிறந்த பிறகும் பால் சுரக்கவில்லை திரு சமரசம். இல்லைங்க, அதான் தப்பு. குழந்தை அழுது கொண்டிருக்கிறது சமரசம். குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. பால் சுரக்கப்படல போது பால் சுரக்கப்படல நடக்கவே நடக்காதுங்க. இல்லைங்க, மருத்துவரை அணுகுங்கிறது தான் நோக்கம். இல்லைங்க, தயவு செய்து இல்லைங்க, நீங்க எல்லா விஷயமும் திருத்தி பண்ணாதீங்க. இல்லைங்க, இயல்பு வந்து இது இன்னொன்னு தெரியுமா? மாநில அரசு கோரிக்கை வைக்கல, அவர் மத்திய அரசு கோரிக்கை வச்சிருக்காரு. இல்லைங்க, அது நடக்குது. மத்திய அரசுக்கு வச்சாலும் எங்க இருந்தாலும் ஒண்ணு. ரெண்டாவது, மத்திய அரசு பல்வேறு உதவிகளை நாம் சொல்லி முடிப்பதற்குள்ளாக பேசி கொண்டிருக்கின்ற பொழுதே கூட முடிஞ்சது அவர் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். அது போதாது. இப்பொழுது நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, பீகாரில் எலெக்ஷன் நடந்துச்சு. உடனே அங்கே அறிவிப்பு கொடுக்குறார், 1.25 லட்சம் கோடி அதுக்கு ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி 1.5 லட்சம் கோடி எல்லாம் ஒதுக்குறேன்ட்டு. இந்த நேரத்தில் தமிழகத்திற்கு தேவையானது இன்னும் அது முடியல. இந்த கணக்கு முடிஞ்சு சொன்னா நம்ம மொத்தமா சொல்லுவோம், முடிச்சிடுவோம் சீக்கிரம். இல்ல அந்த அளவிற்கு இருக்கக்கூடியது. அது இதை பார்த்து அவர்களும் செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். செய்ததற்கு நன்றி. இனிமேல் செய்ய வேண்டியது நன்றி. சரி, ஓகே. மத்திய அரசு மாநில அரசுக்கு செய்கிறது, மாநில அரசு மத்திய அரசுக்கு நன்றி சொல்கிறது. 2 பேரும் செய்து மக்களுக்கு செய்ய வேண்டும். அதுதான் மக்கள் நன்றி சொல்வார்கள் உங்களுக்கு அப்படிங்கிறதான் இந்த தருணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்குது.